வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் லேட்சோட பேசிக் ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஒர்க்கிங் 4 கேஸ் இருக்கு இல்லையா? 0001 101 4 கேஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 0 இந்த கேஸ் பார்த்தோம். ஈஸியான கேஸ். ஈஸின்னு இல்லை, இது ஒரு கேஸ் அவ்வளோதான் பார்க்குறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன அவுட்புட் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அவுட்புட் இருந்துன்னு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து Q பார் 1 Q0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போது இது அப்ளை பண்ணுறோம். ஓகேயா? ஸோ எஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 0 அப்புறம் Q ஈக்குவல் டு 0 Q0 Q பார் வந்து 1 இப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆக போகிறது அப்படின்னு அனலைஸ் பண்ணலாம். ஓகேயா? இது என்ன நார் கேட். நார் கேட்டுன்னா ஆர் கேட்டோட இன்வர்ஷன். ஸோ நான் ஆரோட அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நாருக்கு ரிவர்ஸ் சொல்லி பார்த்துக்கணும். 1 0 இன்புட் கொடுத்தா ஆர் கேட்டோட அவுட்புட் 1, அப்படின்னா நார் கேட்டோட அவுட்புட் 0. அதே போல் இதுக்கும் அப்ளை பண்ணுங்க. 1 0 ஆர் கேட்டோட அவுட்புட் 1, நார் கேட்டோட அவுட்புட் 0. இப்போ இந்த 0 இருக்கு இல்லையா, இந்த 0வை இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ அப்படின்னா இங்கே 0 ஆகிடும். இந்த 0 இருக்கு இல்லையா, இதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். அந்த 0 அப்படியே மெயின்டைன் ஆகிடும். ஸோ இவங்களெல்லாம் டெலீட் பண்ணிவிடும். இப்போ என்ன வருது பார்க்கலாம். 1 0 1ஐயும் 0ஐயும் ஆர் பண்ணால் 1, அப்படின்னா நார் பண்ணால் ஆர் பண்ணால் 1, அப்படின்னா நார் பண்ணால் 0. 0 0 ரெண்டுத்தையும் ஆர் பண்ணால் 0, அப்படின்னா நார் பண்ணாக்க 1. ஓகே, இப்போ இதை அப்ளை பண்ணணும். ஸோ 0 அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த 1ஐ இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுங்கள். இந்த பழசெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுரும். திருப்பி 1ஐயும் ஆர் பண்ணால் 1, நார் பண்ணாக்க 0. இந்த 0வையும் 0வையும் ஆர் பண்ணால் 0, நார் பண்ணால் 1. ஓகே, இதை திருப்பி அப்ளை பண்ணுங்கள். 1 அப்ளை பண்ணியிருக்க 1 தான், இந்த 0 அப்ளை பண்ணியிருக்க 0 தான். அப்படின்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகிடும். ஓகேயா? ஸோ ஃபைனலாக என்ன நடந்திருக்கு, எஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா Q பார் வந்து 0ன்னு ஆயிருக்கு, Q வந்து 1ன்னு ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து செட் கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? S1 கொடுத்தா Q1 ஆயிருக்கு. புரிஞ்சிடுது. இப்போ நெக்ஸ்ட் கேஸ் போயிடுவோம். நெக்ஸ்ட் கேஸ் வந்து இதே எஸ்ஆர் லேட்சில் எஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 1 இது கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ப்ரீவியஸ் கேஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? நீங்களாவே அசியூம் பண்ணிக்கோங்க ஏதாவது. ஸோ Q ஈக்குவல் டு 1 Q பார் ஈக்குவல் டு 0 அசியூம் பண்ணிங்க, முன்னாடி அப்படி இருந்திருக்குன்னு. ஸோ எஸ்ஸுக்கு 0, ஆருக்கு 1, Q பார் வந்து 0, Q பார் 0, Q வந்து 1. இப்போ என்ன செய்யலாம், இந்த ஃபஸ்ட்டு நார்கெட் எடுத்துக்கோங்க. 0 1 1 அதை கம்ப்ளீட் பண்ணால் 0, 0 1 1 கம்ப்ளீட் பண்ணால் 0. ஓகே, இப்போ இந்த 0 அப்ளை பண்ணுங்கள். 0 இந்த 0வை இங்கே அப்ளை பண்ணிவிடுங்க. பழைய அவுட்புட்லாம் டெலிட் பண்ணி விட்ருவேன், வேண்டாம். இப்போ என்னென்னு பார்ப்போம். 0 0 ஆர் பண்ணால் 0, நார் பண்ணால் 1. இங்கே 0 1 0ஐயும் 1 பண்ணாக்கா ஆர் பண்ணால் 1, நார் பண்ணால் 0. இது அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 1 இங்கே அப்ளை பண்ணுங்கள், இந்த 0 இங்கே அப்ளை பண்ணுங்கள். 0 பண்ணியாச்சு. இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இப்போ என்ன அவுட்புட் வருது பார்க்கலாம். 0 0 ஆர் பண்ணால் 0, நார் பண்ணால் 1. 1 1 1ஐயும் 1ஐயும் பண்ணாக்கா 1, ஆர் பண்ணால் 1, நார் பண்ணால் 0. ஓகே, இப்போ இந்த 1 இங்கே அப்ளை பண்ணுங்கள், இந்த 0 இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ என்ன இருக்குது, எஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 1 பண்ணிங்கனாக்க Q பார் ஈக்குவல் டு 1 Q ஈக்குவல் டு 0. ஸோ அதை ரீசெட் பண்ண உடனே Q 0 ஆகிடுச்சு. இது புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் போகலாமா? போகலாம். நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா எஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 0. இந்த கேஸ் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாது இல்லையா? நீங்கள் ஏதாவது அசியூம் பண்ணிக்கோங்க. Q ஈக்குவல் டு 1 Q பார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகேயா? ஸோ எஸ்ஸும் 0 ஆரும் 0. Q பார் வந்து 0வா, இங்கே 0. Q வந்து 1ஆ, 0ஐயும் 1ஐயும் பண்ணாக்கா ஆர் பண்ணால் 1, நார் பண்ணால் 0. 0ஐயும் 0 ஆர் பண்ணால் 0, நார் பண்ணால் 1. ஓகே, திருப்பி இந்த 0 இங்கே அப்ளை பண்ணுங்கள், இந்த 1 அங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ என்ன இருக்குது, Q பார் ஈக்குவல் டு 0 அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு, Q ஈக்குவல் டு 1 அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்ளமே கிடையாது, அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஃபைன். இப்போ நம்ம முன்னாடி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ரிவர்ஸில் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 0. முன்னாடி என்ன சொன்னேன்னா Q பார் ஈக்குவல் டு முன்னாடி 0 கொடுத்தேன், இப்போ 1 கொடுங்க. Q ஈக்குவல் டு 0ன்னு கொடுங்க. இப்போ என்ன ஆகுது பார்க்கலாம். ஓகேயா? 0
0. ப்ரீவியஸ் q பார் வந்து 1, q வந்து 0. இப்போ பார்ப்போம். 0 0 ஆர் பண்ணால் 0 ஆர் பண்ணால் 1. 1 0 1 0 ஆர் பண்ணாக்க 1 ஆர் பண்ணால் 0. திருப்பி இந்த 1 இங்கே அப்ளை பண்ணுங்க, திருப்பி இந்த 0 அப்ளை பண்ணு, அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ எஸ் ஈக்குவல் 0 ஆர் ஈக்குவல் 0ன்னு கொடுத்தீங்கன்னா பழைய வேல்யூஸை மாற்றாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். புரிஞ்சிடுச்சு? ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போ லாஸ்ட்டாக என்ன கேஸ் இருக்குது? எஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 1 இந்த கேஸ் நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா? இதுக்கு பேர் வந்து இன்வேலிட் ஸ்டேட்டு, ஃபார்பிடன் இன்புட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம். கரெக்டாக? இதை பற்றி ஏன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா?